அனைவருக்கும் வணக்கம். 11/1/2022 இன்று நடைபெற்ற கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமோட ஜிகே பார்ட்ஸோட ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மூடிய சுற்றில் அழிவில்லா விசையில் செய்யப்பட்ட வேலை என்பது எப்போதும் சுழி. ஆப்ஷன் பி, எப்போதும் சுழி. இரண்டாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் புவிக்கு சமமான அளவு சராசரி அடர்த்தி மற்றும் நிறையை கொண்டுள்ள கோள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. புவியோட இரட்டை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியை சொல்லுவாங்க. அதான் இதோட ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டின், ஆசிய யானையின் அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, எலிஃபஸ் மேக்சிமஸ் தான் சரியான விடை. அடுத்து நாலாவது கொஸ்டின், அறுவை சிகிச்சையின் தந்தை என அழைக்கப்படும் இந்திய மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தை சேர்ந்த ஆப்ஷன் பி சுஸ்ருதர். அறுவை சிகிச்சையின் தந்தை என அழைக்கப்படுவர் சுஸ்ருதர். அவரோட காலம் குப்தர் காலத்தில் 11th புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், ஐந்தாவது கொஸ்டின் பொறுத்துக. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்றவர்களை அவர்களின் விளையாட்டுடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராஜீவ்காந்தி கேல் ரத்னாங்கிறது விளையாட்டுத்துறையில் உயரிய விருது. ஓகேங்களா, அதோட பேர் கூட இப்போ மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்றவங்க அவர்களின் விளையாட்டுடன் பொறுத்துக. இதில் ரோஹித் சர்மா உங்களுக்கே தெரியும், கிரிக்கெட்டு. தங்கவேலு மாரியப்பன் அவர் சேலத்தை சேர்ந்த பாரா அத்லெட்டிக் பிளேயர். அடுத்து மணிகா பத்ரர் அப்படிங்கிறது டேபிள் டென்னிஸ். வினேஷ் அப்படிங்கிறது மல்யுத்தம். அப்போது ரோஹித் சர்மாங்கிறது 3 கிரிக்கெட், தங்கவேலு மாரியப்பன்கிறது 1 பாரா அத்லெட்டிக்கு, வினேஷ் அப்படிங்கிறது மல்யுத்தம். அப்போ 3, 1, 4, 2 ஆப்ஷன் சி. அடுத்த வினா, 6வது வினா, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர்கள் யார் வடிவமைத்துன்னு கேட்குறாங்க. இது 6th புக்லேயே இருக்குது, 6th நியூ புக்கில் இருக்குது. பிங்காலி வெங்கையா அப்படிங்கிற ஆந்திராவை சேர்ந்தவர் தான் வடிவமைச்சிருப்பார். அடுத்த வினா, இந்திய அரசு 7வது வினா, இந்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை எப்போது தொடங்கியது? ஓகேங்களா, இது 2018 தொடங்கியிருப்பாங்க. இந்தியா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை 2018 தொடங்கியிருப்பாங்க. ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது ஒரு காப்பீட்டு திட்டம் தான். அடுத்த வினா, 8வது வினா, பின்வரும் எந்த கனிமம் சாயமேற்றுதல் மற்றும் அச்சிடுதலில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி, ஈயம் நைட்ரேட். அடுத்த வினா, 9வது வினா, டேஷ் நதி பிகானிக்கரில் ஹனுமன் ஹார்க் என்ற இடத்தில் மறைகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி ஹாக்ரா. ஆப்ஷன் சி ஹாக்ரா. 9க்கு ஆப்ஷன் சி ஹாக்ரா. அடுத்த வினா, 10வது வினா, சிவாஜியின் அதாவது மராத்தியர்களை கேட்குறாங்க. சிவாஜியின் முடிசூட்டு விழா 1674ஆம் ஆண்டு எந்த கோட்டையில் நடைபெற்றதுன்னு ஆப்ஷன் ஏ ராய்கார் கோட்டை. 11வது வினா, எந்த மாநிலத்தில் ஜெய்த அஷ்டமி கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி காஷ்மீர். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருக்காங்க. அடுத்த வினா, 12வது வினா, மராத்தியர்களின் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை பாட்டர் அதாவது சி ஆப்ஷன் பாட்டர் என்றும் அழைத்தனர். 13வது வினா, மெக்ராலியில் குதுப்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு துணை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஆப்ஷன் சி 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்த வினா, 14வது வினா,
எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குரிமை 21லிருந்து 18 வயதாக குறைந்தது அப்படின்னா 61வது சட்ட திருத்தப்படி தான் குறைந்தது. ஓகேங்களா. அடுத்த வினா 15வது வினா. விதி 200 விளக்குவது பார்த்தீங்கன்னா ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக வைத்துக் கொள்ளல். ஆப்ஷன் பி 15க்கு ஆப்ஷன் பி. அடுத்த 16வது வினா. 16வது வினா. கீழ்கண்டவற்றுள் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டவைகளில் சரியான கூற்று எது? வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4வது பகுதியில் உள்ளது என்பது சரியான விடை. பகுதி 1 வந்து இந்தியாவின் எல்லைகளை பற்றி சொல்ல 2 குடியுரிமை, 3 அடிப்படை உரிமைகள், 4 பார்ட் 4 வந்து வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி ஆகும். அடுத்து 2வது கூற்று வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது இயற்றப்படும் சட்டங்கள் நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும். ஓகேங்களா. இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சரிதான். 16க்கு டி மேற்கூறிய அனைத்தும் சரி. 17வது வினா. விதி 359 அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் ஏ. குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ. அடுத்து 18வது வினா. இந்திய வறுமையில் வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குதான் ஆப்ஷன் டி தாதாபாய் நவரோஜி. 19வது வினா. SJSRY என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா சர்ண ஜெயந்தி சாகரி ரோஸ்கர் யோஜனா. ஆப்ஷன் பி 19க்கு ஆப்ஷன் பி. 20வது வினா. இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரியின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. நிதியமைச்சர். இதோட உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா மாநிலத்தோட முதலமைச்சர் அல்லது நிதியமைச்சர்கள் இருப்பாங்க. இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை சபையின் தலைவர் என்பது ஒன்றிய அரசின் நிதியமைச்சர் தான் அதோட தலைவராக இருப்பாங்க. அடுத்து 21வது கொஸ்டின். நிலவள வங்கி விவசாயிகளுக்கு டேஸ் கடனை அளிக்கிறதுன்னு கேட்குறாங்க. இது சி நீண்டகால தேவை. ஆப்ஷன் சி. அடுத்து 22வது வினா. 22வது வினா. அம்ரிதா பஜார் பத்திரிகை டேசாம் ஆண்டு ஆங்கில பத்திரிகையானது எப்போ தொடங்கப்பட்ட ஆங்கில பத்திரிகை அப்படின்னா ஆப்ஷன் சி 1878. 1878. அடுத்து 23வது வினா. 1937ஆம் ஆண்டு தேர்தலில் முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லீம் வாக்குகளின் மொத்த சதவிகிதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுக்கு 3.8 என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி. அடுத்த வினா 24வது வினா. 24வது வினா. சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள். இது ஆப்ஷன் ஏ 1938 மற்றும் 1939. அடுத்த வினா 25வது வினா. இந்திய தேசிய காங்கிரசின் ஆரம்ப காலத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது என்பது சரியான கூற்று. தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பது அதன் முக்கிய கொள்கையாகவும் சரியான கூற்று. அடுத்து இந்திய சமுதாயத்தின் சீர்திருத்தங்களை குறித்து விவாதித்தது அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா. சி மட்டும் தவறு. டி வந்து அது ஒருங்கிணைந்த அரசியல் களம் உருவாக்க பாடுபட்டது, அதுவும் சரிதான். அப்போ ஆப்ஷன் சி தான் தவறானது. ஓகே. அடுத்த வினா 26வது வினா. தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து முக்கியமான நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கூறிய அனைத்தும் தீண்டாமை ஒழித்ததும் அதோட நோக்கம் தான். சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவித்ததும் அதோட நோக்கம் தான். தேவதாசி முறை ஒழிக்கிறது, அந்த பெண்ணடிமை ஒழிக்கிறது, இது எல்லாமே சுயமரியாதை இயக்கத்தோட முக்கிய நோக்கம் தான். சுயமரியாதை இயக்கம் 1925 தந்தை பெரியாரால் தொடங்கப்பட்டது.
பெரியாரால் தொடங்கப்பட்டது வந்து சுயமரியாதை இயக்கம். இது 1944 திராவிடர் கழகம் அப்படின்னு சேலம் மாநாட்டில் பேரை பார்த்திருப்பாங்க. அதாவது அந்த சுயமரியாதை இயக்கத்தோட வரலாறு. ஓகேங்களா. தொடங்கப்பட்டது 1925, தொடங்கிய பெரியார். அதோட பேர் வந்து 1944 சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் மாற்றிடுவார். அடுத்து 27வது கொஸ்டின். பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காமராஜர். அடுத்து 28வது வினா. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டுவதில். இது சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காலத்தின் முக்கியத்துவம். அடுத்து 29வது கொஸ்டின். பாரதியார் யாரை தன் ஞானக்குருவாக ஏற்றுக்கொண்டார்? ஆப்ஷன் பி நிவேதிதா. 30வது வினா. சங்ககால சமூகத்தில் அம்பனம் என்ற சொல் எதை குறிப்பதற்காக அமைகின்றது அப்படின்னா நெல் அளவை குறிப்பது. ஆப்ஷன் பி. அடுத்து 31வது வினா. முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமலை பொழியும் வழிதுஞ்சு நெடுங்கோட்டு நலிமலை நாடான் அப்படிங்கிறது யாரை கடையேழு வள்ளல்ல யாரை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. இதில் நலிமலை நாடான் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் சி நல்லியை குறிக்கிறது. ஓகேங்களா. அடுத்த வினா 32வது வினா. அரிக்கமேடு அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. அது வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. ஆப்ஷன் சி அரிக்கமேடு வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. அடுத்து திருநெல்வேலியில் என்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க. திண்டுக்கல் என்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது மேக்ஸிமம் நம்ம கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. திருநெல்வேலியில் என்ன இருக்குது, அழகன்குளம் எங்கே இருக்குது, இப்போ புதுசாக இருக்கிற அந்த சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கீழடி அது எங்கே இருக்குது, அது என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இதே டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு முறையும் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆனால் இங்கே அரிக்கமேடுங்கிறது நமக்கு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு. அடுத்து 33வது வினா. 3வது சங்கத்தை மதுரையில் நிறுவியர். ஓகேங்களா. ஆப்ஷன் பி முடத்திருமாறன். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சங்கம் இருக்குது. முதல் சங்கம் வந்து தென்மதுரை அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது அதெல்லாம் வந்து இப்போ கடற்கொள்ளை அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது சங்கத்தை வந்து எங்கே ஆரம்பிச்சான்னு பார்த்தாங்க. 3வது சங்கம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க. இப்போ 3வது சங்கம் தான் எங்கே இருக்குன்னா இப்போ இருக்க மதுரையில் 3வது சங்கத்தை ஆரம்பித்தோம். அது பேர் வந்து முடத்திருமாறன். ஓகேங்களா. 2வது சங்கம் வந்து கபாடபுரம் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கடற்கொள்ளை அழிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற மதுரையில் தான் 3வது சங்கத்தை ஆரம்பிச்சது வந்து முடத்திருமாறன். ஓகேங்களா. அடுத்த வினா 34வது வினா. நெய்வேலி பழுப்பு நிறை கழகத்தை ஏன் நெய்வேலி நிறுவினர் அப்படின்னா ஒன்றும் அங்கே பழுப்பு நிலக்கரி அதிகமாக கிடைக்கிறதால தான் அங்கே தொடங்கியிருக்காங்க. அடுத்து 35வது வினா. 35வது வினா. பின்வருவனவற்றுள் பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரின் செயல்பாடுகள் எது அப்படின்னா 2 ரைட்டு தான். நோய் தடுப்பு ரைட்டு தான். தொழில்துறை மற்றும் தூய்மை சுகாதார மேம்பாடு. ஓகேங்களா. இதில் வந்து ஆப்ஷன் டி சரி. அடுத்தது 36வது வினா. தமிழ்நாட்டில் எந்த நகரில் உலகின் மிகப்பெரிய கரும்பு சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் உள்ளது? ஆப்ஷன் பி கரூரில் புகழூர் அப்படிங்கிற இடத்துல தான் காகித தொழிற்சாலை இருக்குது. அங்கே அதாவது வந்து டிஎன்பிஎல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. டிஎன்பிஎல் தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 37வது வினா. 37வது வினா. கீழ்கண்டவற்றில் எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளன்னு சொல்கிறாங்க. சென்னை தான் சரியான பொருத்தப்பட்டுள்ளது. சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வாகன உதிரி பாகங்கள் அதிகமாக தயாரிக்கிறதுனால சென்னை வந்து தெற்காசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா.
அப்போ ஈரோடுங்கிறது பட்டாசுங்கிறது தப்பு. ஏன்னா பட்டாசுங்கிறது சிவகாசிக்கு வரும். சிவகாசிங்கிறது கோழிப்பண்ணை வந்து நாமக்கலுக்கு வரும். தோல்ங்கிறது வேலூர் அந்த பகுதி மக்களுக்கு வரும். அப்போ ஏ மட்டும் தான் சரியாக பொருந்திருக்கு. அடுத்த 38வது வினா. 38வது வினா பொறுத்துக. ஓகேங்களா. திருப்பூர் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், பின்னலடை நகரம். தூத்துக்குடிங்கிறது தமிழகத்தின் நுழைவாயில். சென்னைங்கிறது சர்வதேச தோல் கண்காட்சி. ஈரோடுங்கிறது துணிச்சந்தை. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வருது? 38க்கு ஆப்ஷன் ஏ. திருப்பூருங்கிறது பின்னலடை நகரம். கரூருங்கிறது வீட்டு ஜவுளிகள். ஈரோடுங்கிறது துணிச்சந்தை. சென்னைங்கிறது சர்வதேச தோல் கண்காட்சி. தூத்துக்குடிங்கிறது உங்களுக்கே தெரியும், தமிழகத்தின் நுழைவாயில். அப்போது 38க்கு ஆப்ஷன் ஏ. 39வது வினா. ஓகே, 39ல மேக்ஸ் நான் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், அப்படியே பார்த்துக்குங்க. 39க்கு டி. 39க்கு டி. 40க்கு ஏ. 40க்கு ஏ. 41க்கு சி. 41க்கு சி. 42க்கு டி. 42க்கு டி. 43க்கு ஏ. 44க்கு பி. அடுத்து 45வது வினா. 45க்கு பி. 46க்கு ஏ. 46க்கு ஏ. 47க்கு 47க்கு ஏ. 48க்கு 48க்கு பி. 49க்கு சி. 49க்கு சி. 50க்கு பி. 50க்கு பி. 51க்கு தமிழ்நாட்டில் கனநீர் திட்டம் அமைந்துள்ள இடம். இதுக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கல்பாக்கம். 52வது வினா. 52வது வினா. எந்த மின்னோட்ட நிலையமைப்பு சீரான மின்புலத்தை உருவாக்கும்? சீரான மின்னோட்டம் பெற்ற முடிவிலா கம்பி. ஆப்ஷன் பி. அடுத்த வினா 53வது வினா. 53வது வினா. கற்ற கருத்தை மாற்றமில்லாமல் அப்படியே திருப்பி கூறுவது. ஆப்ஷன் சி மனப்பாட நினைவாற்றல். 54வது வினா. 54வது வினா. வான ஊர்தியின் இறக்கை டேஸ் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி பெர்னாலி தேற்றம். 55வது வினா. 55வது வினா. ஒரு உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமாக இன்றியமையாதவர்கள் என்று கூறியவர் சர்தார் வல்லபாய் படேல். அடுத்த 56வது வினா. 56வது வினா. த பிக் தாட்ஸ் ஆஃப் லிட்டில் லவ் என்ற புத்தகத்தை எழுதியவர் கரண் ஜோஹர். இவர் ஹிந்தி திரைப்பட உலகத்தை சேர்ந்த இயக்குனர் மற்றும் நடிகர் தயாரிப்பாளர். ஓகேங்களா, அவர் தான் கரண் ஜோஹர். அடுத்தது 57வது வினா. தமிழக முதலமைச்சருக்கு 5 உறுப்பினர் கொண்ட பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ள நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் எஸ்தர் டூப்ளே. ஆப்ஷன் பி. 58வது வினா.
ரவீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 1913. இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் தான். அதேமாதிரி வங்கதேசத்துக்கும் தேசிய கீதை எழுதினவர் ரவீந்திரநாத் தாகூர் தான். ஓகேங்களா. அவருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 1913. அடுத்த வினா 59வது வினா. இந்திய மொழி தோற்றத்தில் திராவிட மொழிகளுக்கு முந்தைய மொழி அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா கொலேரியான் மொழி. ஆப்ஷன் பி. 60வது வினா. இந்தியா உலகளவில் தபால் அமைப்பில் எப்போதிலிருந்து உறுப்பினராக உள்ளது? ஆப்ஷன் பி. 1876. 60வது வினா. இந்தியாவின் மேற்கு பகுதியில் வீசும் வெப்பக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நார்வெஸ்டர்ஸ். 62வது வினா. பொறுத்துக. ஓகேங்களா. இதில் தெரிஞ்சது மட்டும் பொறுத்துனாவே நீங்கள் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஜெயங்கொண்டார் எழுதுனது கலிங்கத்து பரணி, திருமூலர் எழுதுனது திருமந்திரம். ஓகேங்களா. இது ரெண்டும் போட்டாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 3க்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். ஓகே. 4க்கு 1 வரும். அப்போது இதுதான் கரெக்டான விடை வரும். ஓகேங்களா. 62க்கு டி. அடுத்த வினா 63வது வினா. கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் ஹால் யார் ஆட்சியில் கட்டப்பட்டதுன்னா ஆப்ஷன் சி. கர்சன் பிரபு. அடுத்து 64வது வினா. 65வது வினா. மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதுனா ஆப்ஷன் பி. லர்கானா. 66வது வினா. 66வது வினா. பின்வரும் ஊழல் தடுப்பு அமைப்புகளில் சந்தானகுளம் பரிந்துரையால் நிறுவப்பட்டது யாவைன்னு கேட்குறாங்க. இதில் மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் மற்றும் 2 மத்திய விசாரணை ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ஆன்டி கரப்ஷன் கமிஷன், சென்ட்ரல் ஆன்டி கரப்ஷன் கமிஷன். இது ரெண்டும் வந்து யாரால் எந்த கமிட்டியின் அடிப்படையில் நிறுவனாங்கன்னா சந்தானம் குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் நிறுவப்பட்டது. அப்போ அது வந்து 66க்கு வந்து சி வரும். 67 மத்திய புலனாய்வு செயலகம் எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஏப்ரல் 1963. 68வது வினா. இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. கூற்று சரி. காரணம், மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதியாக இல்லை. ஏன்னா இது நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது இல்லை, எம்எல்ஏ வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த எம்பி, அதாவது ராஜ்யசபா எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட பதவி காலம் 6 ஆண்டுகள். ஓகேங்களா. எனவே மாநிலங்களவை வந்து நிரந்தரமானது. ஏன்னா அந்த மாநிலங்கள் ஃபுல்லாக எப்பவுமே காலியாகாது. அதோட உறுப்பினர்கள் தான் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு பகுதியாக அவங்க ஓய்வு பெற்றுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த வினா 69வது வினா. 69க்கு ஆப்ஷன் சி 1, 2. 69க்கு ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. அடுத்த வினா 70வது வினா. 70க்கு வந்து எந்த வேலைவாய்ப்பு திட்டம் அத்தகைய திட்டங்களின் மைல்கல் எனவும் ஆகச்சிறந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எனவும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித மேம்பாட்டு 2015ஆம் ஆண்டு வருடத்தை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஓகேங்களா. அடுத்து 71வது வினா. 71வது வினா. கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எதில் அரசாங்கம் மற்றும் மைய வங்கியால் பணவீக்கத்தை நேரடியாக கட்டுப்படுத்த இயலும்? ஆப்ஷன் சி. உள்ளடக்க நிதியம். 72வது வினா. இந்திய அரசு புதிய தொழில் கொள்கையை அறிவித்த நாள் ஜூலை 24, 1901. ஓகேங்களா. மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்தப்ப, நரசிம்மராவ் அவரோட பிரதமராக இருந்தப்போ இந்த திட்டம் அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே. அடுத்த வினா 73வது வினா. 18, 21 பிப்ரவரி 1946
வேந்திய இந்திய கடற்படை கழகம் நடத்தப்பட்ட இடம். ஆப்ஷன் பி பம்பாய். அடுத்து 74வது வினா. ஆல் ஹிலால் என்ற வாராந்திர உருது பத்திரிகையை தொடங்கியவர் மௌலானா அபுல் கலாம். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா 75வது வினா. கதர் கட்சியை லாலா ஹர்தயால் 1913 எந்த நாட்டில் தொடங்கினார்? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. இதெல்லாம் 12th நியூ புக்கில் இருக்குது. 12th நியூ புக்கில் இந்த பாடத்தில் இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ். அடுத்து 76வது வினா. தேசிய ஒற்றுமைக்காக காங்கிரஸ் கட்சி அளித்த நிதியுதவியின் பேரில் குருகுல ஆசிரமம் செயல்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா சேரமாதேவி. ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா. கீழ்கண்டவற்றில் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். அதாவது சிங்கம் செட்டி மட்டும் தப்பு. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த வினா 78வது வினா. வரியார் கொன்று ஈவது ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பு நீரத் துடைத்து இக்குறட்பாவில் குறியெதிர்ப்பை என திருவள்ளுவர் உரைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல். இதுதான் இந்த குறளில் குறியெதிர்ப்பை அப்படிங்கிற வார்த்தையில திருவள்ளுவர் குறிக்கிறது. ஆப்ஷன் சி. 79வது வினா. கூத்துப்பட்டறை நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா. முத்துசாமி. ஓகேங்களா. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வரும்னு நினைக்கிறேன். இது 10th புக்லேயும் இருக்குது, தமிழ் புக்கில் இருக்குது. அடுத்து 80வது வினா. 80வது வினா. கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்று கம்பராமாயண பாடல் பாடி உணர்த்தும் செய்தி என்ன அப்படின்னா ராமன் வில்லொடித்தது மற்றும் அகலிகை சாப விமோசனம் பெற்றது. 1 மற்றும் 2 சரி. அடுத்து 81வது வினா. 81வது வினா. கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பார் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி அப்படிங்கிறது சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 × 50. அடுத்த வினா 82வது வினா. பெரியாரை வியத்தலும் இளமே சிறியாரை ஈகழ்தல் அதினும் இளமே என முடியும் புறநானூற்று பாடலின் முதலடி என்னன்னு பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆப்ஷன் சி. அடுத்த வினா 83வது வினா. 83வது வினா. டேஸ் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலீட்டு திட்டங்களை கவர. ஆப்ஷன் சி. அடுத்த வினா 84வது வினா. 84க்கு இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கே 1 மற்றும் 3. அடுத்து 85வது வினா. அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நலமைப்பு. ஆப்ஷன் ஏ மாநில பெண்கள் வள மையம். அடுத்து 86வது வினா. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ராஜாராம் மோகன் ராய். விடிவெள்ளி அப்படின்லாம் சொல்லுவாங்க, ராஜாராம் மோகன் ராய். அடுத்து 87வது வினா. பொறுத்துக. உங்களுக்கே தெரியும் திருச்சிராப்பள்ளி பெல் திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, கரூரில் டிஎன்பிஎல் இருக்குது, சேலத்தில் செயில் இருக்குது, தூத்துக்குடியில் ரசாயன உற்பத்தி இருக்குது, கோயம்புத்தூரில் மாவு அரைக்கும் எந்திரம் இருக்குது. ஓகேங்களா. அப்போ திருச்சிராப்பள்ளினா பெல் 3, கரூர் 5 டிஎன்பிஎல். ஆப்ஷன் பி வரும். அடுத்த வினா 88வது வினா. மேக்ஸ் 88க்கு சி. 88க்கு சி. 89வது வினா. 89க்கு ஏ. 90க்கு பி. 91 பி. 91க்கு பி.
92வது வினா 92க்கு டி, 93க்கு பி, 94வது வினா 94க்கு ஏ, 95க்கு டி 410, 96வது வினா 96க்கு டி, 97, 97க்கு சி, 98வது வினா சி, 99க்கு ஏ, 99க்கு ஏ, 100க்கு ஏ.